அண்ணன் என்ன பண்ணாரு, டப்புன்னு எடுத்து சாமி கும்பிட்டு ஐயோ அப்படின்னு அண்ணன் என்ன பண்ணிட்டு நீ. நான் வெளியே வரும்போது ரம்யா சொன்னா, அப்பவே சொன்னா படிச்சு கேட்டியா நீ, பெரிய மன்னர் பரம்பரை மண்ணா கட்டி பரம்பரை, நீ பாவம் கட்டு பரம்பரை ஆகிட்டான்டா. மச்சான் நான் தெரியல என்ன பண்ணிருக்கேன்னு தெரியல, ஏதோ பண்ணிருக்கேன்டா அப்படின்னா நான் வெளியே வந்து பாரு, அடா பாவி இப்படி மாட்டிக்கிட்டே சிவனாண்டி அப்படிதான் இருந்துச்சு. முத்துக்குமரன் வந்து வேற மாதிரி எடுத்துக்கோ, அக்கார்டிங் டு த ரூல் புக் இன்னார் ஒருத்தல் அப்படின்னு சொல்லி வந்துருவாரு. அவங்க ரயனுக்கு போன ஒரு ஸ்மாக் போட்டாங்க, அந்த வீடியோ பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில்? ஓ பார்த்தேன் ப்ரோ, வேற லெவல். இப்படி வந்து ஏதோ இப்படி சுற்றி போட்டாங்க. WWF நிறைய இப்போ கராத்தே பழகி இருக்கும் போல. தெளிவுகட நேரில் வணக்கம், நான் உங்கள் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 8 ஒரு கடைசி கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. எல்லாரும் ஒரு பரபரப்பான கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கூடுதலாக இந்த வாரம் இன்னும் பரபரப்பாக இருக்குன்னு விஜய் சேதுபதியும் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம கூட இந்த உரையாடல சத்யா பிரதர் இருந்திருக்காரு. அவரோட பிக் பாஸ் ஜேர்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். எப்படி வந்து இந்த இயல்பு நிலைமைக்கு இப்போதான் திரும்பினாருன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்களே, உட்காந்து சீரியஸா தொடர்ந்து பார்ப்போம், இப்போ அந்த நேரம் அந்த நகரில் என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க. சரி, நீங்க ஒரு ரகலையான கேம் விளையாண்டு இருந்திருக்கீங்களா? ஸோ அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ரகல, ஓ நன்றி. நீங்க எவிக்ட் ஆகிறதுக்கு முந்தின நாள் முத்துக்குமரன் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். அதாவது ஒரு குட் சோலா இருந்துட்டு இருக்கிறாரு. அதாவது ஜெஃப்ரி வந்து ஃபர்ஸ்ட் இவர் கூட இருந்தார், சத்யா கூட இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கோவா கேங் போயிட்டாரு. ஆனா அந்த விஷயத்துலாம் பெருசா எடுத்துக்கல சத்யா, கூலா எடுத்துக்கிட்டாரு. ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, அவர் வந்து குட் சோல். ஆனா அந்த குட் சோல் இந்த கேமுக்கு ஃபிட்டன் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த ரீசன் நீங்க பாத்தீங்களா, இல்ல அது வந்து அதுவுமே ஒரு ரீசன் நினைக்கிறீங்களா நீங்க எவிக்ட் ஆனதுக்கு? இல்ல அது நான் ரீசனா மேபி இருக்கலாங்க. நான் இதுக்கு நானே செல்ஃப் டப்பா அடிச்சுக்க விரும்பல. குட் சோல் எனக்கு தெரிஞ்ச கேமை நான் ஆடினேன். நான் இதுதான் எனக்கு இருந்த கேம். எஸ்பெஷலி எனக்கு ஜெஃப்ரி வந்து வளர்ந்து வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே, அது நான் ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு அவன் மேல ரொம்ப ஒரு கனெக்ஷன் எப்பவுமே. ஏன்னா அவன் யூஸ்வலா வந்து அந்த சென்னை டு அந்த வேளாங்கண்ணி டு சென்னை அந்த சாங்லாம் வந்து பத்தி சொல்லுவான். எல்லாமே வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவான். நான் இது பண்ணியிருக்கேன் மச்சான், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். இத்தனைக்கும் அது குட்டி பையன் தான் என்னோட. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை, ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து நான் என்ன சொன்னேன்னா, நான் டாஸ்க் வச்சு எதுவுமே நாங்கள் பேச விரும்பல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அருண் வந்து டாஸ்க் பற்றி பேசி ஈஸி கொண்டு நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. நான் அதுலேயும் தெளிவாக இருந்தேன். எனக்கு டாஸ்க் பற்றி எனக்கு தெரியல, நான் சொல்ல விரும்பல. எனக்கு அவன் வளரணும்னு ஆசையாக இருக்குது, அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான். ஓகே, அதான். ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் என் மைண்ட்லேயே இல்லை. நான் இப்படிதான், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு நேர்ந்த மாதிரி வேற யாருக்காச்சும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஜெஃப்ரி வேற யாரு கூடயாச்சும் க்ளோஸாக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெஃப்ட் ஆகிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அவரை பத்தி பின்னாடி பேசுற வேலைகள் நிறைய நடந்திருக்கும். ஆனா நீங்க ஜெஃப்ரி பத்தி எந்த இடத்துல பின்னாடியும் பேசல, ஒரு மேல கோவமும் இல்லை, எதுவுமே நீங்க பண்ணல. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியா, இல்ல எப்படி எடுத்துக்கிட்டீங்க? கோவமே வரலையே உங்களுக்கு? இல்ல, இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரி, எப்படி இருந்தாலும் இந்த எப்படி சொல்றது, ஒரு எல்லார்கிட்டயும் ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பொசசிவ்னஸ்னா வந்து விட்டு கொடுக்கறது. ஓகே, ஸோ விட்டு கொடுக்கணும் நிறைய விஷயம். ஏன்னா ஃப்ரெண்ட் எங்கேயும் போறது இல்லைல்ல, திரும்பி வந்துடுவான் என்ன ஒரு கனெக்ஷன் இருந்தாலும். அதான் ஜெஃப்ரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பான், எல்லாரும் இங்கே சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் எனக்கு தான் தெரியும் சத்யா எப்படி நான் முதல்ல பார்த்தோன்னா அப்போ தான் அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். அவன் எப்போதும் அப்படியே தான் இருப்பான், என்ன மெயினாக அங்கே இருப்பான். ஆனால் என்கிட்ட வந்து அப்பப்போ வந்து ஆல் குட் ஆல் தான் அந்த ஒரு மீட்டர்ல மெயின்டைன் பண்ணி போனாங்க. ஓகே, ஐ எம் ஹாப்பி. இப்போ உள்ள இருந்தப்போ உங்களோட தாட் ப்ராசஸ் அப்படின்றது வேற மாதிரி இருந்திருக்கும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வீடியோஸ்லாம் நீங்க ரிவைண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இந்த ஆளை வந்து நம்பிட்டு இருந்தோமே வீட்டுக்குள்ள, வெளியில இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த ஆள் ரொம்ப டாக்ஸிக்கா இருந்திருக்காரு, இப்படி இருந்திருக்காரு, இவர் நம்ம நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னா நீங்க யாரு சொல்லுவீங்க? இல்ல, எல்லாருமே வந்து நம்பிக்கிற அந்த ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நான் வந்து அங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆளால் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ எவ்ரி ஒன் வர் வெரி ஸ்வீட் டு மீ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு கேமாக அதை பார்த்து அதை ஒரு அணுகுறாங்க. நான் அது கேமாக பார்த்து அணுகாமல் நான் வந்து நானாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தில் இருந்தனால தான் எல்லாரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் உண்மை. நான் அந்த கேமாக பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நானும் வந்து 4-5 வார்த்தை நான் ஆனால் நான் நானாக இருந்து மற்றவங்களையும் அப்படி தான் நான் பார்த்தனால எல்லாரும் அவங்க கேமை தவிர நிறைய விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ எனக்கு அவங்க முன்னாடி எதுவுமே சொல்லணும்லாம் இல்லை. ஆல் வெரி குட் இன் பர்சன். இல்லை, வீடியோஸ் ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த சின்ன பையன் மீம்ல சொல்ற மாதிரியே எப்படிரா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த தாட்மே வரலையா? இல்லை, எப்படிதான் இது பண்ணும்போது வந்து எனக்கு நம்ம ரஞ்சித் சார் தான் எனக்கு சொல்லணும்னு தோணும். ஏன்னா அருணும் தீபக்கும் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணன் என்ன பண்ணாரு, டப்புன்னு எடுத்து சாமி கும்பிட்டு ஐயோ அப்படின்னு அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ. ஏன்னா நான் பகல்ல இருக்கும்போது எல்லாம் நான் பார்த்தது இல்லை.
ஸோ எனக்கு அது தூரத்துல பாப்பா என்னடா பண்ணிட்டு இருக்க, தனியா கும்பிட்டுட்டு இருக்க நீ. அப்புறமேல நீங்க ஏதோ ஒரு டாஸ்க்ல கூட பிரிக் டாஸ்க்ல கூட கும்பிட்டுட்டு இருந்தாருன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அங்கேயும் கும்பிட்டுட்டு இருந்தாருன்னா என்னென்ன பண்ற நீ. அதுக்கு ஒரு மீம் வேற போட்டிருந்தாங்க ப்ரோ. என்னது? தமிழ் மீட்ஸ் பாரதி, அதுக்கடையில வந்து வானத்தை போல ஹீரோ கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அண்ணோட கேம் அதுதான் போல, பாவம் அது என்ன பண்றது. ஆனா வந்து ஸோ காமெடியா இருந்துச்சு பாக்குறதுக்கு, ஜாலியா இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்டான என்டர்டெய்னர் அவரு. ஓகே, அந்த விஷயத்துல பாக்குறதுக்கு இது இருந்துச்சு. அதுதான் எனக்கு பார்த்து வியந்தேன் நான். என்ன பண்ற அப்படிதான் இருந்துச்சு. இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரம்யா மேம் என்னென்ன அட்வைஸ் கொடுத்தாங்க, வெளியில இருந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க, ஃபாலோ பண்ணாததுக்கு என்னென்ன டோசேஜ் கிடைச்சது அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு? டோசேஜ்னு இல்ல, என்னைக்கா டோசேஜ் கொடுக்க மாட்டா, ஒரு வார்த்தையிலே முடிச்சிருவா. ஸோ உள்ள போகும்போது அவன் என்ன சொன்னான்னா, சாப்பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது ஒரு மைண்ட் கேம் அப்படின்னா. அம்மா மைண்ட் கேம் தானே, நம்ம வெளியே எவ்வளோ பிரச்சனை ஹேண்டில் பண்றோம், உள்ள அசால்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்ல உள்ள வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருப்பேன். அப்போ அவ சொல்லுவா, இந்த பிக் பாஸ் இது பாரு, டாஸ்க் பாரு, இவரு ராஜு அண்ணா எப்படி பேசியிருக்காரு, எல்லாரும் எவ்வளோ அவங்க பேசுறதுல எவ்வளோ இதா இருக்காங்க, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் இதா இருக்கும் பாருன்னா, நான் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச் இட் பிளாடே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஜாலியா வந்துட்டான். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, டே இதுக்கு ப்ரிப்பரேஷன் தேவைடா, இதுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவைடா, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஒரு வாட்டி வந்து எனக்கு அப்போ ஃபீல் ஆகும், ஏன்னா அங்க இருக்கிறவங்களாம் ஃபயரு. ஆமா, அங்க போயிட்டு வந்துட்டேன் நான் எப்படியோ. அதே மாதிரி நான் வெளியே வரும்போது ரம்யா சொன்னா, அப்பவே சொன்னா படிச்சு கேட்டியா நீ, பெரிய மன்னர் பரம்பரை, மண்ணாக்கட்டி பரம்பரை, நீ பாவக்கட்டு பரம்பரை ஆகிட்டான்டா. அந்த மாதிரிதான் இருந்துச்சு வெளியே வரும்போது. ஆக்சுவலா உண்மை அதுதான். ஓகே, இப்போ நீங்க உள்ள ஒரு கேம் விளையாண்டுட்டு வெளியில வரீங்க, இப்போ அதர் கண்டஸ்டன்ஸோட பேரண்ட்ஸ் யாரும் கால் பண்ணி உங்ககிட்ட பேசினாங்களா, நல்ல கேம் விளையாண்டீங்க இருந்தாலும் இப்படி பண்ணிருக்கலாம்? நல்ல கேம் விளையாண்டீங்க அதை பத்தி பேசுறதோட அன்ஷிதா அம்மா, ஓகே, என்ன சொன்னாங்க? அவங்க வந்து கால் பண்ணாங்க. எனக்கு கால் பண்ணிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன், ஆமா என் தங்கச்சி, ஆமா அவ்வளோ அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டே இருப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் அவங்க அண்ணன் பேசினாங்க. அதுக்கப்புறம் தர்ஷாவோட அம்மா பேசினாங்க, தர்ஷா குப்தாவோட அம்மா பேசினாங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா ஜென்யூனா ஆடினீங்க தம்பி, உங்களோட காஸ்டியூம்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சுனாங்க. அப்பா நம்ம போட்ட பாதி சட்டைக்கு வருது ஃபேன்ரு சொல்லி லைக் ஓ ஓகே ஃபைன். ஏன்னா ஃபேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதை யாரோ அக்செப்ட் பண்ணி ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு ஏர்லி ஜென்ரேஷன் வர அதுக்கெல்லாம் பயங்கரமா ட்ரால் வந்துச்சு ப்ரோ நீங்க உள்ள இருக்கும்போது. ஒரு பப்ளிசிட்டியாச்சே விடுங்க. பப்ளிசிட்டிங்கும் போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்ப நீங்களே வீட்டுக்குள்ள இருக்கும்போது பிஆர் ஆக்டிவிட்டிஸ் பத்தி ஒரு விஷயம் நீங்க அருண் கிட்ட சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ராணவ் என்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ராணவ் என்கிட்ட சொன்னா, இதெல்லாம் வெளியே போகுதுடான்னு. நான் இது வந்து டேய் என்னடா ஒருத்தர் ஏதோ ப்ரிப்பரேஷனா வந்திருக்காங்க போல, நம்ம ஒண்ணுமே பண்ணாம வந்திருக்கோம். ஆனா எனக்கு என்னன்னா வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறமேல என்ன தோணுதுன்னா, எல்லாரும் ஒன்னொன்னு ஒரு வேலை பண்றாங்க. எல்லாருக்குமே வந்து அங்க பிக் பாஸ்குள்ள வீட்டுக்கு போனா தெரியணும்னு ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பா நிறைய நிறைய பேருக்கு வந்து ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும். அதனால வந்து நான் இந்த ஒரு விஷயத்துல எதுவுமே நான் சொல்ல விருப்பமே இல்லை. தே ஆர் டூயிங் சம்திங் குட் ஃபார் தெம் தான் நான் சொல்வேன். அவங்க வளர்ச்சி அவங்க பார்த்து தானே ஆகணும். கண்டிப்பா, அதனால அவங்க பண்றாங்க. ஐ அம் ஹாப்பி அபவுட் இட். இல்ல இப்போ நீங்க ரெக்ரெட் பண்றீங்களா? பிஆர் இல்லாத நம்ம எதுக்கானதுக்கு ஒரு ரீசனா பிஆர் அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நான் ஏன் போகலைன்னா கையில காசு. ஓகே, நான் அந்த காசுலாம் வந்து நான் சொல்லிட்டேன், என் பையனுக்கும் நீயும் பார்த்துக்கொடி, தயவுசெய்து இதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு பிடிச்சா இருக்கிற இல்லாட்டி வந்துடும். அதானே ஒரு ஃபேரான ஒரு விஷயமா இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மணி யார். ஓகே, அதனால தான் அதான் உண்மை. இப்போ ஜெஃப்ரியோட கேம் பத்தி நம்ம பேசி ஆகணும். இப்போ அவர் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கேம் பிளே பண்ணணும்னு நினைக்கும் போது அவரை எல்லாருமே பேம்பர் பண்றதுக்கு சுத்தி நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நிறைய பேர் ஜெஃப்ரி அப்படின்னு விட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி செயல்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவரோட இண்டிவிஜுவல் கேமை பாதிக்குதா? எனக்கு தெரிஞ்சு அவன் வெளியே காமிக்கல, உள்ளுக்குள்ள அச்சு தள்ளுதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ நோ ஜெஃப்ரி. ஓகே, ஏன்னா என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவான். நான் கூப்பிட்டுச்சு கேட்பேன், என்னடா என்ன பிரச்சனை சொல்லு, எதுக்கு இப்படி இருக்கிற அப்படிலாம் கேட்பேன். என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவான். சில டைம்ல என்ன பண்ணுவான், யாரோ ஆளுங்க கூட நான் அப்புறமே சொல்றேன் அப்படின்பா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், எப்பயா ஒரு வாட்டி தனியாக உட்காரமா கூப்பிட்டு கேட்பேன், என்னடா. ஸோ இப்போ இல்லாதனால எனக்கு தெரியல, அவன் பாவம் கொஞ்சம் உடஞ்சுதான் இருக்கான் போல உள்ள பையன். ஓகே, ஆமா, அந்த பேம்பர் ஜோன்ல இருந்து வெளியில வந்து அவருக்கான கேம்ன்றது ஸ்டார்ட் ஆயிருந்தாங்க. இல்ல இது வந்து பேம்பர் ஜோன் நம்ம சொல்ல முடியாது தலைவரே. இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்களோட ரொம்ப பிடிச்சிருச்சு வச்சுக்கோங்களேன், பிடிச்சிருந்துச்சு தான். ஓகே, அது வந்து நம்ம பேம்பர்ன்னு நம்ம எடுத்துக்க முடியாது, பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். பேம்பர்னா அந்த ரொம்ப அப்படியே கையிலே இல்ல எல்லாருக்கும் ஜெஃப்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் ஒரு விஷயம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் ஃபீல் பண்றேன். எல்லாரும் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இது ஜென்யூன் கை, அதுதான் உண்மை. ஓகே,
அவன் வந்து புதுசா எதுவும் கேமுக்காக எதுவும் பாத்திக்கல, எதுவுமே இல்லை. இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவா கேங்கோட ரொம்ப க்ளோஸா இருந்தான். சாட்டர்டே வந்து சேதோன்னா வந்து தப்பு, இது கேம் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாரு. அவன் பாத்தீங்களா, அவன் சின்ன வயசு முள்ள அவ்வளவுதான் அவனுக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், சரி இப்போ வந்து வேற என்ன மாதிரி தெரியுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், சௌந்தர்யாவையும் ரயானையும் குத்திட்டான். நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறேன், ஆடா பாவி, என்கிட்ட சொன்னான் அவன். என்னன்னா வந்து, மச்சான் நான் தெரியல என்ன பண்ணிருக்கேன்னு தெரியல, ஏதோ பண்ணிருக்கேன்டா அப்படின்னா. நான் வெளியே வந்து பாக்குறேன், ஆடா பாவி இப்படி மாட்டிக்கிட்டே சிவனாண்டி அப்படிதான் இருந்துச்சு. சோ அவன் அவ்வளவுதான், அவனுக்கு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, நோன் இஸ் திங்கிங் பாவம். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜெஃப்ரி நீங்களும் ஒரு பிரதர் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அந்த மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சு வெளியில. இன்னொரு ஜிகிரி தோஸ் ரிலேஷன்ஷிப் உள்ள இருக்கு, விஷால் அண்ட் அருண். இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லணும். இப்ப விஷால்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல முத்துக்குமரன் கூட கொஞ்சம் க்ளோஸா தான் இருந்துட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் க்ளோஸா இல்ல. இப்ப போன வாரம் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, விஷால் அருணும் ஒரு முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் வரும்போது கார்னர் பண்றாங்க, ஒரு தாக்குதல் நடத்துறாங்க, எப்படா நேரம் கிடைக்கும் 2 பேர் சேர்ந்து தாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அந்த மாதிரியான வேலை தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்களா 2 பேர் சேர்ந்து, இப்ப நம்ம அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இல்ல ஒண்ணுத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லைங்க. முத்துக்குமரன் வச்சு ஒரு யார்கர் போட்டானா இவனுங்களும் யார்கர் போடுவானுங்க. அது ஆக்சுவலா வந்து பார்க்க எப்படி சொல்றது, ஒரு வெளியே இருந்து பார்க்கும்போது இவங்க 2 பேர் கார்னர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆக்சுவலா வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லை. இவன் ஏதாவது ஒண்ணு பண்ணா இவனு ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். அது வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க 2 பேருமே. அது பேசுறதுக்கே வெயிட் பண்ணானுங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருமே விட்டோன்னா இவன் வந்து தலையை வந்து எடுப்பான், எக்ஸாம்பிள் எடுப்பான் அருண். முத்துக்குமரன் வந்து வேற மாதிரி எடுத்துப்பா, அக்கார்டிங் டு த ரூல் புக் இன்னார் ஒருத்தல் அப்படின்னு சொல்லி வந்துருவாரு. டெமாலிஷ் பண்ணிடுவாங்க. ஆனா முத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இப்ப போன வாரம் அருண் எந்த அளவுக்கு டோசேஜ் வாங்கினாரோ அந்த மாதிரி நேற்று விஷால் வாங்கிட்டு இருந்தாரு டோசேஜ் எபிசோட்ல. சோ எப்படி இருக்கு அவங்க கேம் பிளே உள்ள, எதனால அந்த மாதிரி ப்ரொவோக் பண்ற மாதிரி திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல ஆக்சுவலா பாவம் அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய விஷயம் வந்து அங்க எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ரெச்ல ஒரு கோர்வையா ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும் போது, ரொட்டீனா போயிட்டு இருக்கும்போது சில டைம்ல நம்மளுக்கு வந்து பிரெயின் ஃபாக் ஆகும். ஓகே, என்னடா பண்றோம் என்ன பண்றோம், ஏன்னா அங்க இருக்கிற 15 பேர் தான் பேச்சு, அந்த 15 பேர் தான் சொல்றாங்க. அவங்க அந்த மென்டாலிட்டி அது வேற மாதிரி தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க விஷயத்த பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆமா, அது வந்து ஒரு நாள் ஒரு சீசன் மாதிரிங்க அங்க இருக்கிறது. மாறிக்கிட்டே இருக்குங்க, யூகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம சாலிடா இருக்கிற மாதிரி இருக்கும், செகண்ட் டே வந்து மற்றவங்க பேசுனால நம்ம இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணி மாட்டிக்கிறானுங்க அப்பப்போ. உங்களுக்கு இப்போ டவுட் இருக்கா, எப்படி அவங்க இத்தனை நாள் உள்ள சர்வே பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படி ஒண்ணுமே புரியலையே, இவங்களுக்கு பெருசா கேமும் பண்ணல, பேசாம தான் இருக்கிறாங்க, ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க, இந்த டாஸ்க்கும் பெருசா பண்றது இல்லை, அப்புறம் எப்படி இத்தனை நாள் சர்வே பண்றாங்க அப்படின்னா யார் மேல உங்களுக்கு டவுட் வருது? எல்லாரும் ஒரு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் மேட்ரு. சைலண்டா பண்ணிடுறாங்க, சைலண்டா ஒன்னு பண்றானுங்க, பண்ணாமலாம் கிடையாது. இதுல ஓப்பனா தலைவன் ராணவ தான் போய் மாட்டிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனா கேட்பான், அவன் ஓப்பனா பேசுவான். மச்சி நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், அது என்கிட்ட தான் பர்சனலாக கேட்பான். ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன்டா, இன்னைக்கு ஏதோ பண்ணணும்டா, சரியா என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்பான். நான் சொன்னேன் டூ வாட் யூ கேன். ஆனா என்ன எல்லார்கிட்டையும் போய் கேட்டுக்கிட்டே இருக்காத, நான் சரியா பண்ணியிருக்கேனா, ஏன் பேச வரல, அது இதுன்னு எல்லாமே நீயே ஸ்கல்ப் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அண்ட் நீ ஒரு கேம் ஆடுற, எனக்கு அதை டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லை மச்சி, நீ ஆடுன்னு சொல்லி விட்டுருவேன் நான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே யாருமே வந்து சட்டிலாலாம் இல்லை. அது இப்போ இன்னும் ஃபியூ வீக்ஸா இப்போதான் ஃபயர் மோடே ஆன் ஆயிருக்கு போல, எல்லாரும் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிறானுங்க. அப்படி உண்மையா ஃபயர் மோட் ஆன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபயர் மோட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆன் ஆகி தான் இருக்கு எனக்கு. ஆமா, இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, ராணவன் நேத்து கன்ஃபஸ் பண்ணி உங்களையும் மாட்டி விட்டாரு பாத்தீங்களா? எங்க பையன் அவன் வெளியே வரட்டும். இதுல முத்துக்குமரனும் கூட ஒரு இதுல டீலிங்னு மாட்டி விட்டான். பார்த்தேன் நான் காலையில தான் எபிசோடே பார்த்தேன். டீலிங்கா அப்படிதான் இருந்துச்சு. இல்ல அது ஆக்சுவலா ஹி வாஸ் வெரி ஸ்வீட் இனஃப். ராணவ் முன்னாடியே வந்து என்கிட்ட சொன்னான், ஓகே மச்சான் நான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. பிளஸ் அதே மாதிரி வந்து அடுத்த நாள் வந்து எனக்கு நான் ஈவல் ஆனதுக்கு அப்புறம் அவன் என்கிட்ட வந்து பேசினான். அவன் ஏஞ்சல் ஐட்டம் மச்சி போன டாஸ்க்ல ஒன்று நான் கொஞ்சம் ஹைலைட்டா பண்ணிருப்பேன், வெளி மக்களுக்கு போய் சேர்ந்து இருக்கும் சத்யா யாருன்னு, இப்ப நீ தான் எனக்கு பண்ணட்டான்னா. எங்க பண்றதுக்குள்ள அவன் வேற மாதிரி ஆயிட்டான், எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அப்படியே வந்து சில டைம்ல நான் சொன்னேன், ராணுவ வேற பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது, நேற்று நான் பண்ணது ராணுவ என்னப்படா பண்ணுவேன்டா அப்படின்னு. ஸோ அங்க இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு காலேஜ்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அவனோட இருந்தது. ஓகே, ராணவ் அவரோட கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. ஆனா வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவரை முக்கியமா கார்னர் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்ப லாஸ்ட் வீக் கூட அவருக்கு லிகமெண்ட் ஏர் இருக்குது, யாருமே நம்பல, நடிக்கிறான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நானேங்க எனக்கு அந்த போட்டோ பார்த்தோன்னே எனக்கே வந்து ஒரு போட்டோ ரிலீஸ் ஆச்சு, பிளாக் அண்ட் ஒயிட்ல, லெஃப்ட்ல எப்படி விழுந்தது அப்படின்னு எனக்கு தெரியல.
அதுக்கப்புறம் சேதர் நான் சொல்லி ஓகே ஆனதுக்கப்புறம் இட் கேன் பி இல்லை, ஏன்னா தூக்கத்துல மேபி பெயின் கில்லர் போட்டாலும் திரும்பி இருக்கலாமா, ஓகே இல்ல என்ன லெகமெண்டாரா, எது உண்மை எது போய் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே அந்த கார்னர் பண்ற அப்படின்ற பாயிண்ட் போன வீக்ல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அவர் எப்ப வீட்டுக்குள்ள வந்தாரு அன்னையில இருந்து ராணுவ மேல ஒரு கார்னர் பாயிண்ட் அப்படின்றது தொடங்கிருச்சு. இல்லைங்க, அவன் என்ன பண்ணுவான், எல்லார்கிட்டயும் ஒரு பேசிக்கிட்டே இருப்பான் அவன். ஓகே என்னென்னமோ பேசுவான் அவன், இஷ்டத்துக்கு பேசுவான் அவன். ஸோ சில டைம்லலாம் வந்து டே போதுண்டாரா விட்டுறாடே ரிட்டுறாடேன்னா அவன் முக்காசி அப்படி பேசுற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் எங்களோட தான் இருப்பான் அவன். கார்னர்லாம் யாரும் பண்றது இல்ல. அப்படி பண்ணாலும் வந்து எப்படி சொல்றது, he knows how to come out. He is very smart in that. ஓகே ஆமா. இப்போ நீங்க க்ளோஸா இருந்தது பாத்தீங்கன்னா ராணவ் அண்ட் ஜெஃப்ரி, இவங்க 2 பேரை பத்தி எங்களுக்கு தெரியாத விஷயம்னா என்ன, வீட்டுக்குள்ள இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு? வாய்ப்பே இல்லைன்னா அதான் ராணவ் எப்போதும் டாஸ்க் அப்போ என்கிட்ட வந்து பேசுவான். அப்புறம் டாஸ்க் இல்லாட்டி கூட எப்போதும் வந்து பேசுவான். அதே மாதிரி ஆக்டர்ல ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு ஆமா மச்சான் ஏதாவது ஒன்று பண்ணுண்டா, இது வந்து இந்த பாய்ஸ் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல கூட நானும் அவனும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளே இருந்துச்சு. எப்படின்னா நானும் அவனும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 2 பேரும் ஒரு ஃபிகரை லவ் பண்ணுறோம், அதனால வந்து ஒரு பிரச்சனை. அப்புறம் பவித்ரா வந்து உள்ள வந்தாங்க. பவித்ரா வந்து சத்யா நீங்களும் நானும் ஒரு பேரா பண்ணுவோமா, சத்யா பண்ணலாமா அப்படின்னா ராணவ் என்ன பண்ணிட்டான், அப்ப நான் பவித்ரா டார்கெட் பண்றேன். நடுவில் இந்த கௌஷிக் வந்தா அந்த மாதிரி வந்தா அவன். ஸோ எப்போதுமே அவன் வந்து பிளான்டா தான் இருப்பான். லைக் வந்து ஹி ஆல்வேஸ் திங்ஸ் வாட் டு டூ என்ன பண்ணலாம். ஏன்னா மற்றவங்கள வேற மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க கேம், இவன் வந்து சிம்பிளா நீட்டா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கான் அவன். ஸோ ராணவ் வந்து இப்படி, ஜெஃப்ரி வந்து தெரியாத ஒரு விஷயம்னா கலாய்ச்சி தள்ளுவான் எல்லாரையும். ஓகே, அது இன்னும் நிறைய வெளியே வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப கலாய்ப்பான், ஓட்டுன்னு ஓட்டும். அதான் அவங்ககிட்ட எல்லாம் யாராவது மாட்டினாங்கன்னா காலி பண்ணிடுவான் அவன். ஸோ இதுதான் வந்து தெரியாத ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நிறைய பேர் சைலண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி செம்மையா பேசுவான் அவன். இப்போ லாஸ்ட் வீக் நீங்க ஃபயர் மோட் ஆன் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அன்ஷிதாக்கெல்லாம் போன வாரம் பயங்கரமா சோஷியல் மீடியால போய் பேக்லாஷ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டு இருந்துச்சு. அவங்க பண்ற விஷயங்கள் கேம்னு ஆரம்பிச்சுட்டு அவங்க வேற மாதிரி அதை மடைமாற்றி எடுத்துட்டு போறது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அந்த பொண்ணு நிஜமால பாசம் காமிக்கிற பொண்ணு தான். ஓகே, மெயினா அது ஃபுட்டு விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப பாசமான பொண்ணு. அது எப்போதுமே வந்து வெளியே செட்லயே வந்து நான் தான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஓகே, நான் வெளியே வந்து 4-5 பேரை பத்திலாம் நம்ம விசாரிப்போம்ல. ஏன்னா நம்ம ஒரு 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 யுகத்துல நம்ம அங்க உட்காந்துட்டு அவங்க சிஸ்டரோ மச்சி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு நம்ம ஒரு வேற ஒரு இதுல போகும்போது வெளியே வந்து விசாரிக்கும் போது இதே தான் சொல்றாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஷீ இஸ் பிளேயிங் ஹர் கேம். ஓகே, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஆனா இதுதான் பாசத்தான், அதெல்லாம் இல்லை. காமிச்சுதான் அவ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இல்லை. ஆனா when it comes to game அவங்க இன்னும் கொஞ்சம் ஜென்யூனா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வீக் மட்டும். ஆமா, எனக்கு மெயினா ஒரு வீடியோ செம்ம ஷாக் ஆச்சு. இப்போ ரீசெண்டா கல்லு வந்து படவே இல்லை. ஐயோ பட்டுச்சுன்னு நான் அதுதான் அதான் இல்லை இதுதான் எதுன்னு தெரியலையே. ஆனா அதான் சொல்ல முடியாதுங்க. எல்லாம் வெளியானதுக்கு அப்புறம் தான் உண்மை எதுன்னு தெரியும். ஓகே, யார் எப்படி இருக்கிறாங்கன்னு மெயினா தெரியும். அவங்க ரயனுக்கு போன ஒரு ஸ்மாக் போட்டாங்க, அந்த வீடியோ பாத்தீங்களா சோஷியல் மீடியால? ப்ரோ பார்த்தேன் ப்ரோ, வேற லெவல். இப்படி வந்து ஏதோ இப்படி சுத்தி போட்டாங்க. WWF நிறைய இப்போ கராத்தே பழகி இருக்கும் போல சுத்தி விட்டுச்சு டப்புன்னு. ஸோ ஷீ இஸ் அ டஃப் ஸ்போர்ட். ஓகே, ப்ரூவ் பண்ணிட்டா அவ, வாடா அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ணா அவ. எப்போதுமே அவ கேரக்டரே தான். ஓகே, ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் யாரா இருந்தாச்சா அடி தான், நாக் அவுட் தான் அவகிட்ட எல்லாம் மாட்டினா. ஓகே, இப்போ லாஸ்ட் வீக் தர்ஷிகா நீங்க எவிக்ட் ஆனீங்க, தர்ஷிகா அவங்களும் எவிக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ எல்லாருமே சொன்ன பாயிண்ட் தான், தர்ஷிகா எவிக்ட் ஆனதுக்கு ஒரே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஷாலுடனான லவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அதை ஃபீல் பண்றீங்களா? அது ஒரு மேஜர் ரீசன் அப்படின்றது. அதனால அவங்க கொஞ்சம் கவனம் சிதறல் அப்படின்ற மாதிரி இருந்தாங்களா? கவனம் சிதறல் இல்லை, மேபி தட் மைட் பி அ பிக் டிஸ்ட்ராக்ஷன் நான் ஃபீல் பண்ணேன் நான். ஓகே, ஆனா நான் விஷால் கிட்ட வந்து பர்சனலா வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகே, நான் எப்போதுமே மச்சி கேமு விளையாடு, இதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிட்டு பெரிய டேரக்டர், அவனுக்கு டேரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை அவருக்கு. ஆமா, அவனுக்கு ரொம்ப ஆசை. அவன் எப்போதுமே சொல்லுவான் நான் டேரக்டர் ஆகணும். சொல்லுவேன் நீ வெளியே போ, டேரக்டர் ஆகணும், பெரிய படம் பண்ணணும், இது எனக்கு பொறுத்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னால தான் நானே வெட்டி விட்டுருவேன்டா அப்படின்னு. அப்புறம் லாஸ்ட் டே வந்து நான் தர்ஷிகா கிட்டேயே சொன்னேன், நான் ஓப்பனா, மச்சான் சாரி டு சே திஸ் பட் ஐ ஃபீல் லைக் இட் இஸ் நாட் குட்டா. ஏன்னா நீயும் கெரியரை ஃபோக்கஸ் பண்ணணும், இதுதான் டைம். பூமர் அங்கிள் மாதிரி அட்வைஸ் பண்றது நினைக்காத, அனுபவம் பேசுது, கேளு, பெரியவங்க சொன்னா கேளு, அந்த மாதிரி சொன்னேன். புரியுது மச்சான், புரியுதுடா, நான் என்ன பண்றதுடா அப்படின்னு. அப்படியே பாவம், அது எதுவும் சொல்ல முடியாதுல்ல, ஒருத்தவங்க ஒரு தாட் ப்ராசஸ் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா மைட் ஹவ் டன் பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். She is a very strong player. ஓகே, more than பவித்ரா, தர்ஷிகா is a very strong player. ஓகே, இப்போ தர்ஷிகா 2 வாரம் கேப்டன் ஆயிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களும் 2 வாரம் கேப்டன் ஆயிருக்கீங்க. ஆனா 2 வாரம் கேப்டன் ஆகி பெருசா நம்மளால வெளியில காட்டிக்க முடியலையே, ஒரு இண்டிவிஜுவல் கேம் பிளே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல,
அதுக்கு வந்து மத்தவங்க ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்கன்றத ஒரு ரீசன் நினைக்கிறீங்களா? இல்ல ஓவர் ஷேடோன்னு இல்ல. அது ஆக்சுவலா வந்து என்னுடைய மிஸ்டேக் தான். ஓகே. எதுல விட்டீங்க ஓவர் அப்படின்ற மாதிரி? திங்கர். நான் ரொம்ப ஓவர் திங்கர். நான் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்ல தான் வந்து எனக்கு ரொம்ப லேக் ஆச்சுன்னு நிறைய சொன்னாங்க. ஸோ மற்றபடி ஐ வாஸ் லைக் எனக்கு என்னன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும் போது 2 பேருக்கும் அது சமமா போய் சேரணும். அப்படி சேர்க்கும் போது நான் ஒரு விஷயம் இங்க போய் சொல்லுவேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கேமுக்காக வந்து அதெல்லாம் முடியாதுடா அப்படிம்பாங்க. ஐயோ இவங்களையும் அக்செப்ட் பண்ண வைக்கணும், இவங்களும் அக்செப்ட் பண்ண வைக்கணும் என்ன. ஸோ அந்த ஒரு டிலே தான் அப்படி ஆச்சு. மற்றபடி நோ ஒன் ட்ரை டு ஓவர் ஷேடோ மீ. ஆனா உள்ள இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, முத்துக்குமரன் என்ன ஓவர் ஷேடோ பண்ணா, இது பண்ணா, அது பண்ணா. ஆனா டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் நானா தான் இருந்துச்சு. ஆனா என்ன கொஞ்சம் லேட் ஆச்சு. அது ஏன்னா பேசிக்காவே நான் ஒரு ஓவர் திங்கர். ஓகே. ஒரு சின்ன விஷயம்னாலும் நம்ம பிரிட்ஜுக்குள்ள போய் பிரிட்ஜ் நம்ம மேல வந்து என்னடா பண்றது, போயிருவோமா அப்படிதான் சில டைம்ல. எங்க அப்பத்தா வளர்ப்புல அப்படிதான் இருக்கும் அது. இப்ப வீட்டுக்குள்ள இருந்து நீங்க எவிக்ட் ஆகும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. வெளியில எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. வெளியில வந்துட்டீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு, ரிசப்ஷன்ன்றது எப்படி இருக்கு? ரிசப்ஷன் வந்து நானா இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எதுவுமே நம்மளை தேடி வராது, நம்ம தான் போய் அணுகணும். ஸோ எனக்கு இந்த 70 நாள் இந்த அனுபவம் எனக்கு போதும்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் சரி நம்மளுக்கு 70 நாள் இருந்தோம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராச்சும் நம்மளை பார்த்துருப்பாங்க, அந்த ஒரு தாட் தான். ஏன்னா வெளியே என்ன எப்படி எவ்வளோ பேருக்கு எனக்கு தெரியும், உள்ளே பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அந்த ஏன்னா அந்த ஒரு மென்டாலிட்டியில தான் நான் இருந்தேன். ஏன்னா என்னோட பயங்கரமான பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியில தான் நான் இருந்தேன்னா, ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன், இது போதும், இதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று சக்சீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போதான் கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு கதவை. ஐயா வாய்ப்பு கொடுங்கய்யா, நல்லா இருக்கீங்களா, சும்மா ஒரு 70 நாள் இருந்து தந்தேன் தெரியுமா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ப்பு நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் சீக்கிரம் அது நல்ல ப்ராஜெக்ட் வரும் நம்புறேன். கண்டிப்பா வரும் ப்ரோ. இப்ப வீட்டுக்குள்ள மொத்தம் 13 பேர் இருக்கிறாங்க. 13 பேர்ல நீங்க இவங்க வந்து கண்டிப்பா பணப்பெட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இவங்க தான்டா ஃபர்ஸ்ட் அதை எடுப்பாங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு எடுப்பாங்கன்னு எடுத்தா நல்லா இருக்கும்னா ஜெஃப்ரி எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எதனால? அவன் எடுத்துட்டு வரணுங்க. அவனுக்கு ஆக்சுவலா எடுத்துட்டு வந்தானா அது சூப்பரான ஒரு பிளேயா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு எதுக்காகன்னு எனக்கு சத்தியமா சொல்ல தெரியல. டப்புன்னு அது உள்ள இருந்து தோணும்ல, ஜெஃப்ரி எடுத்தா நல்லா இருக்கும், சூப்பரா நான் போதுண்டா, நான் சாதிச்சிட்டேன்டா, இதான்டா அப்படின்னு சொல்லி தட்டிட்டா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ராணுவ வந்து உள்ள சொல்லிக்கிட்டே இருப்பான், பணப்பெட்டி வந்தா போயிடுவேன், பணப்பெட்டி வந்தா போயிடுவேன். அப்புறமேல என்ன ஆயிடுச்சு, பணப்பெட்டி முன்னாடி வருதாண்டா, ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அடுத்து வருதா, இல்ல பணப்பெட்டி வேணாம், நான் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இருந்துட்டு போறேன் அப்படின்னா. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இவன் இல்லாட்டி விஷால் கன்ஃபஸ் பண்ணியிருந்தாரு. விஷால் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பணப்பெட்டி எடுத்துட்டு தேங்க்யூ பாய்ஸ், என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பாய்ஸ். ஏன்னா ஒரு டைம்ல நானும் அவனும் புலம்ப ஆரம்பிச்சோம். சாட்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் சாட்ஸ், நம்ம பிரெயின்லாம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு சாட்ஸ், ஒருத்தர் என்னென்னமோ பேசுறானுங்க சாட்ஸ், நம்ம ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுவோம்டா, நம்ம எல்லாரும் சிரிக்க வைக்கலாம்டா, ஆனால் வந்து பின்னாடி பேசுறது சத்தியமா வரலடா சாட்ஸ்ன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான் என்கிட்ட. ஸோ அப்போ வந்து எனக்கு விஷால் வில் பி அ வெரி குட் ஆப்ஷன். ஆமா, ஓகே. ஏன்னா இந்த ஷோ இஸ் ஆல் அபவுட் டாக்கிங், ரைட்? பாவம் பையன் உள்ள தவிச்சுன்னு இருக்கலாம் இப்போ. பாவம். ஓகே, வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்க பையன் என்ன சொன்னார்? நிறைய விஷயங்கள் நீங்க உள்ள சொல்லணும்னு நினைச்சு வச்சிருந்திருப்பீங்க. வெளியில வந்து நீங்க என்ன விஷயங்கள் சொன்னீங்க, அவர் என்ன சொன்னார் கியூட்டா? ஃபர்ஸ்ட் வெல் பிளேட் அப்படின்னா அப்படின்னு புடிச்சிருந்துச்சு டேடி ஒன்று அப்படின்னா, தேங்க்ஸ் டா, ஒன்று தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு. தெரியும் அப்படின்னா என்ன, நான் பாதி ஆயிட்டேன், அவன் என்னன்னா என் பாதியிலேருந்து கொஞ்சம் மீதி எடுத்துட்டான் போல, பெருசாயிட்டான், தூக்க முடியவே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். மற்றபடி இட் வாஸ் ஸோ எமோஷனல் டு see him after a long time. ஓகே, ரயன் இருக்கிற ஒரே சொத்து. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நேற்று விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தார், அட்டென்ஷன் சீக்கர்னா அந்த வீட்டில் யாரு அப்படின்ற மாதிரி. ராணவ் தானே? இல்ல நீங்க சொல்றீங்களா அந்த ஸ்கிரிப்ட் வேலைகள் அதனால அப்படி சொல்றீங்களா அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்றது? இல்லைங்க, அவன் ஏதோ ஒன்று பண்ணி தெரியணும்னே பண்ணிட்டு இருப்பான் அவன். அதுதான் அவன் கேம். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்களா, சம்திங் ஆர் அதர் ஹி வில் பி டூயிங். சும்மாவே இருக்க மாட்டான் அவன். ஸோ ஆப்வியஸ்லி ஹி இஸ் an attention seeker. ஏதா போயிட்டே இருக்கும், திடீர்னு என்னடா பேசுறீங்கன்பா. நான் உடனே சொல்லுவேன். ஒரு வாட்டி இது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், ராணோ ரஞ்சித் சார் பேசிட்டு இருந்தாங்க, நேரா போனேன், என்னடா பேசுறீங்க? ஒன்றும் இல்லை மச்சான், நம்ம நான் சொன்ன பிபி கண்டென்ட்னா நான் உள்ள இருக்க, மீதி கண்டென்ட் நான் இருக்க மாட்டேன். ராணோவில் சரி வா அந்த கண்டென்ட்டே பேசலாம் அப்படிப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் அட்டென்ஷன் சீக்கர் அவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ, பொறுமையா ரொம்ப அழகா உங்களை பதில் வந்து கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம், நீங்க நல்லபடியான இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.